நெய்ய நினைவின்றி ஆண்டு கொண்டாய் இந்தி உள்ளவண்ணம் பேயேன் அறிவும் அறிவு இருந்தாய் என்ன பேரு வெற்றை அதே மதுமகளே சிங்கன்வாய்க்கு தங்கச்சியே தங்கச்சியை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரிமொழி போர்த்த கேவன் மெய்யடைய கொண்டு குறும்பை குறியிட்ட நாயகி கோக்கனக செந்தை கரும்பு மலரும் எப்போதும் என் சிந்தையவை தேரும் பணிசித எதுவும் காட்டி முன் செல்வதிக்கு கூறும் பொருள் இன்று போட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தழுவி இவதாய் இருப்பது அறிந்திருந்தும் வெறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீரருக்கே வீணே பதிக்கவர் தெய்வங்கள் வார் சென்று மிக்க அன்பு பூண்டே உனக்கு அன்பு பூண்டு கொண்டே உன் புகழ்ச்சி என்று வேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் ஒன்றி காணே திருவிதமும் இது நான் ககனமே ககனமும் வானும் பூவனமும் காமநங்கம் ககனம் முன் செய்த தவப்பெருமாற்கு தனக்கையும் செம்முகனும் உன் நான்கிரு மூன்றென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோ நீ செய்த வல்லபம் நீ செய்த வல்லபம் நாயேனையும் இங்கு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டான். இந்த பாட்டை எப்போ எப்போ எங்க சொன்ன 30வது பாட்டில் சொன்னேன். அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல எங்கை நன்றே உனக்கு எனக்கு மாக சுக்கா ஒரு நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்ட. ஒரு ஞாபகம் இல்லாம ஏனோ தவறி போய் ஏதோ ஒரு ஞாபகத்துல தவறி போய் என்னை ஆண்டு கொண்டு விட்டாய். என்ன ஒரு பொருளா நினைச்சு நின்னை உள்ள வண்ணம் பேயன் அறியும் அறிவு தந்த உன்னை உள்ள வண்ணமாக இருப்பதை இருக்கும் வண்ணமாக பேயனாகிய யான் அறியும் வண்ணம் அறிவும் தந்தாய். என்ன பேரு பெற்றேன். ஏதாவது அடிப்பு விழுந்து கூட்டத்தில் போறோம், சுவாமி ஊரில் போயிட்டு இருக்கு, 4 பக்கமும் வாரி 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 தெளிக்கிறாங்க. மேல ஒரு துணி படத்தை, அது என்ன நம்ம நோக்கி எரியப்பட்டதா, யாரும் அந்த பட்டத்தை வந்து தூக்கி நம்ம மேல அடிச்சாரா, வாழ்ந்து விழுந்தது. இட் வாஸ் நாட் இன்டெண்டட். வாரி வாரி 4 பக்கமும் வாரி வாரி எல்லாத்தையும் தெரிக்கிற நம்ம மேலேயும் வந்து தெரிக்குது. அந்த மாதிரி நீ எங்கேயோ உன்னுடைய வெள்ள கருணை பெருகி வரும்போது அதுல இந்த நாயம் உள்ள குளிராதோ யானோ ஊனம் இல்லாதோ கள்ளம் ஒழியாதோ சமாபக்தி கண்ணீர் பெருகாதோ வெள்ள கருணையிலே இந்நாய் சிறு வேட்கை தவிராதோ இளர்கரியவளே கணத்தில் மேலி இருப்பவளே. பாரதி பாட்டு. இந்த நாயேன் அப்படின்னு சொல்லும்போது நாயை போன்ற என்னை நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். Without your being conscious of it. இல்லைன்னா அதுக்கெல்லாம் நான் வந்து பொருள் இல்லை, ஏதோ தச்சையெல்லாம் நான் மாட்டினேன் உங்கள்கிட்ட. அது என்ன பேரு பெற்றேன், தாயே மலைமகளே செங்கல்மான் திரு தங்கைச்சியே. இந்த தங்கச்சியேன்னு வரும்போதெல்லாம் உங்களுடைய பிரதிகளை எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. தங்கைச்சியேன்னு இருக்கும், தங்கைச்சியேன்னு கையிருக்கும் தங்கைச்சி. தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரிவுரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பு மலரும் எப்போதும் என் சிந்தை. தங்கச்சி திருமாலுக்கு தங்கச்சி. இல்ல இல்ல அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் அப்படிதான் இருக்கணும். எல்லாரும் தங்கச்சின்னு எழுதுவாங்க. அது தங்கைச்சி. தங்கச்சிங்கிறது எழுத்துல எழுதவே கூடாது. ஒன்லி பேச்சு தங்கை தான். தங்கச்சியே பேசும்போது தங்கச்சின்னு சொல்றோம், 5ன்னு சொல்றோம், 5 தானே கரெக்ட். கான்சியஸா நமக்கு தெரியுமில்ல. அந்த மாதிரி தங்கச்சிங்கிறது பேச்சு வாக்கில் வருது, எழுத்துல ஒருபோதும் எழுதலாம். எழுதுனா இப்படிதான் எழுதும். தங்கைச்சி தங்கைச்சியே தான். தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட் கரி உரி போர்த்த
செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாய். சிவபெருமான் மேருமலையாகிய வில்லை கொண்டு அரக்கர்களுடைய திரிபுரத்தை சாய்த்து மத யானையை உரித்து அதன் தோலை உரித்து மேலே போர்த்த செஞ்சேவகன் பெருவீரன் மெய் அடைய உடம்புல ஒரு அங்குல இடம் விடாம கொங்கை குறும்பை குறியிட்ட நாயை மார்பகத்தின் தடங்கள் எல்லா இடத்திலும் பதியுமாறு குறியிட்ட நாயகி உன்னுடைய செந்தாமரை அணைய கோகனை அதுக்குதான் அர்த்தம் ஒரு தடவை பார்த்து சொல்ல. செந்தாமரை அணைய செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தை. அவரு எப்ப இதை கற்பனை பண்ணாலும் சிவசக்தி ஐக்கியம் அப்படிங்கிறது இது இப்படிதான் இருக்கும். என்னென்னமோ சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை பார்த்து அப்படித்தானே இந்த மதிமாறன் எப்ப மனசுல ஓயாத காமம் அப்படின்னு இந்த இதுக்குள்ளெல்லாம் இந்த பாவத்தெல்லாம் மேற்கொண்டு அது இப்படிதான் இருக்கும். இந்த பாவம் இப்படிதான், அம்பிகையை வழிபடும் பாவம் இப்படித்தான். அதனால அதுல எந்த விதமான விகல்பத்தையும் பார்க்க ஒரு இடத்துல கூட அவர் அம்பிகையும் சிவனையும் பிரிச்சு பார்க்கவே இல்லை. நினைத்துதான் பார்க்க முடியும். அதுவும் ரொம்ப இன்டிமேட்டா சொல்றேன், ரொம்ப இன்டிமேட்டா சொல்றேன். அத அந்த சிவசக்தி ஐக்கியத்தை அத்தனை இதுவா சொல்றேன். ஆதியான சிவனும் அதன் சோதியான சக்தியும் தான் அன்பும் எங்கும் எங்குவாகும் ஒன்றே ஆகில் உலகனைத்தும் சாகும். காலமா மரத்தில் என்ற கோலமா மரத்தில் காளி சக்தி என்றதை கொண்டு ரிங்காரமிட்டுலவும் வண்டு கடல் காலம் வீழி நீலவண்ண மூல அத்து வாக்கள் கால்களால் உடையதென கண்டு நாளை காணும் உரை முனி ஓர் உரைத்தால் கண்டு. பாரதி பாட்டு. ஆதியான சிவனும் அதன் சோதியான சக்தி ஆதி சிவன் அதன் சோதியான சக்தி அங்கும் இங்கும் எங்கும் உலகாகும். அவை இரண்டும் ஒன்றே ஆகி உலகனைத்தும் சாகும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்து ஒன்னா அது சேர்க்கிற விதத்துல சேர்த்து வடித்தெடுத்தால் கரண்ட் கிடைக்கும், இல்லைன்னா ஃபியூஸ் போயிடும். ஒன்றே ஆகி உலகனைத்தும் சாகும். இது இங்க செஞ்சேவகன்ங்கிறது சிறந்த வீரன், சிறந்த சிறந்த இல்லையா? செம்மை செம்மை சிறந்த சிறந்த குறும்பைங்கிறது மலர். குறும்பைங்கிறது மொக்கு மொக்கு தான். தென்னை மரத்துல குறும்பைன்னு சொல்றோம் இல்லையா? தென்னை மரத்துக்கு குறும்பைன்னு சொல்லுமே. தென்னை குறும்பைன்னு சொல்லி சின்ன சைஸ் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணர் பெரியோர்கள் தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள். பெரியவர்கள் ஏற்கனவே உன்னுடைய ஆன்மா கடை தேர்வதற்கான உபாயங்களை ஏற்கனவே எடுத்து காட்டி இருக்கிறார்கள். செல்கதிக்கு கூறும் பொருள் எது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்க 6 சமயங்களை பிடித்து தலைவி 6 சமயங்களுக்கும் இவள்தான் என்பதை அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கு கூறும் பொருள் குண்டில் கொட்டும் தறி குறிக்கும். ஏறும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் ஒன்றென்று கொண்டாடிய வீணருக்கே கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கு தறி குறிக்கும். அதாவது குணில் அப்படின்னு சொன்னா இந்த தவிலுக்கு இந்த செண்டைக்கு இந்த மாதிரி அடித்து
பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கையால் அடிக்காம ஒரு கையால் அடிக்கிறோம் இல்லையா, அதுதான் குடு, அதான் குடு. அந்த குணலை கொண்டு நீங்க வந்து மற்ற நேரத்துல வாசிச்சா பரவாயில்ல, நீங்க போய் குண்டில் அடிச்சுட்டு இருந்தா, குண்டில் அடிச்சா குண்டில் கொட்டிய குணில் இதுல இது பண்ணாலும் ஏதோ ஓசையாவது நாதமாவது ஏற்படும். அந்த குணிங்கிற வார்த்தை இங்க வரலையே. குண்டில் கூட்டும் தறி, தறி 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 தான் குணி, தறி குணில் குணில் தறி. இந்த குணில் நிறைய வரும், நிறைய இடத்துல வரும். எனக்கு தான் அந்த கேட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே வருது. அதில் வந்து குணில்ங்கிற வார்த்தை இல்லை, தறி அப்படிங்கிற வார்த்தை, தறி தான் குணில். அந்த இதை புரிஞ்சுக்காம 6 சமயங்களுக்கும் தலைவி இவள்தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் வேறு சில தெய்வம் உண்டு என்று அலைகின்ற வீணருக்கு கூறுகின்ற பொருள் குளிர் கொட்டிய குளிர். அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இருக்க போறதில்லை, காதுல வாங்க போறதில்லை. நீ டமாரத்தில் அடிச்சாலும் சத்தம் வரும், குன்று அடிச்சா என்னடா வரும் என்று வீணருக்கு. வீணே வர ஆன்மா கிடைத்துவதற்கான வழி, செல்லும் கதிக்கான வழி, இதெல்லாம் அவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. தேவையில்லை, அவங்ககிட்ட சொல்லாத. சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், சொன்னாலும் அவங்ககிட்ட கேட்க மாட்டான். அது வந்து வெறும் குண்டில் கொட்டிய குணிலா இருக்கும். வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனே உனக்கு அன்பு கூண்டு உண்டேன், உன்னின் புகழ்ச்சி என்று பேணேன் ஒரு பொழுதும், திருமேனி பிரகாசம் அன்றி காணேன், இரு நிலமும் 4 கிரகணமும். அம்மா ஒரு ஒரு பிரதிஜை பண்ணிக்கிறேன். இந்த பிரதிஜையில் நான் எவ்வளவு தூரம் நிலையான இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன். வீணே பலிகவர் தெய்வங்கள் பால் சென்று உயிர் பலி கொள்வதானாலும் சரி, இல்ல வேறு விதமான தேங்காய் உடைக்கிறது இந்த மாதிரியான பலி சிதறுவதானாலும் சரி, அப்படி கொள்ளுகின்ற தெய்வங்கள் பால் வீணாக சென்று அவர்கள் பால் வீணாக அன்பு பூனே உனக்கு அன்பு கொண்டு நீதான் எனக்கு கதி, உன் புகழ்ச்சி என்று பேணன் ஒரு பொழுதும், உன் புகழ்ச்சி தான் எனக்கு புகழ்ச்சி, வேறு யாரையும் நான் புகழ போறதில்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் காண்பது உன்னுடைய திருவேணி பிரகாசம் என்பதை உணர்வேன். இந்த சிந்தனை வந்துருக்கு சொன்னா மனுஷனுக்கு வேற தெரியாது. இருக்கிற இடம் நிக்கமர நிறைந்திருப்பது அவளுடைய அருள், அவளுடைய பிரகாசம், அது திருவேணி பிரகாசம் அப்படிங்கிறத மட்டும் ஒருத்தன் உணர்ந்தான்னா அதற்கு பிறகு அவன் பார்வையில வேற வேதம் வார்த்தை வழியே பிரகாசம் என்று காணேன் இருநிலையும் இருநிலம் மேல் கீழான விண்ணுலகம் மண்ணுலகமும் 4 திசையிலும் ககனத்திலும் எந்த பக்கத்தை பார்த்தாலும் ககனம் ஆகாயத்திலும் இருநிலமும் திசை 4 ககனம் ககனத்திலும் ககன பெருவெளியிலும் நான் திரும்பி பார்க்கிற இடம் பூரா உன்னுடைய திருமேனி பிரகாசம், என் கண்ணில் படுவதெல்லாம் திருமேனி பிரகாசம் மனசுல சங்கல்பம் செய்து கொண்டு அந்த பாவத்தை ஏற்றிக்கொண்டே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். அவ்வளோ ஏற்றுக்கொண்டா அதுக்கப்புறம் ஒன்றும் பாக்கி எந்த விதமான எதுவும் இருக்க போறதுல அழகா நிச்சயமா இருக்கலாம், பிரமாதமா இருக்கலாம். ககனமும் வானும் புவனமும் காண நிற்காமரங்கம் தகனம் ஒன்றை தவ பெருமாருக்கு தடக்கையும் செம்முகனும் 4 3 என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோ வள்ளி நீ செய்த வல்லவன். வள்ளி நீ செஞ்ச ஒரு கெட்டிக்காரத்தனம் வந்து வல்லபம் அப்படிங்கிறதுக்கு சாதுரியம் ஒரு அர்த்தம் சொல்லலாம், திறமை அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம், கல்வி அறிவு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். இப்போ இங்கே என்ன சொல்லலாம், நீ 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 செஞ்ச சாதுரியத்தினால ககனமும்
வானம், ஆகாயம், அண்ட பெருவெளியும் வானமும் உலகம் காண எல்லாரும் பார்க்கும்படியாக வில்லேந்திய காமனுடைய அங்கத்தை முன்னால தகனம் செய்தார் ஒரு பெருமான். அவருக்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இருமூன்று. தடக்கை முன்னான்கு, செம்முகம் இருமூன்று. தடக்கை 12, 12 கையும் செம்முகமும் 6 முகமும் உண்ட மூதறிவுள்ள முருகனும் உண்டானான் இல்லையா? அது வள்ளி நீ செய்த வல்லம். காமனையே எரிச்சுட்டாருப்பா. காமதகனமே ஆயிட்டாங்க. காமதகனம் ஆன பிறகும் குமார சம்பவம் நகர்ந்தது எப்படி? வள்ளி நீ செய்த வல்லம். அதாவது இன்னொரு விதமா சொன்னாக்க சிவ சம்பந்தம் இல்லாமல் தோன்றியவர் விநாயகர். உடம்புல இருந்து திரட்டி சந்தனத்தை திரட்டி மஞ்சளை பிடிச்சு சந்தனத்தை பிடிச்சு வச்சார். சக்தி சம்பந்தம் இல்லாமல் தோன்றியது முருகன். இருந்தாலும் முருகனுக்கு நேரடியா எப்பவும் சக்தி தான் இருக்கும். ஏன்னா கையில இருக்கிற வேலை அதுதான். காரணம் வேற ஒண்ணும் இல்ல. பார்வதி தானே இந்த 6 குழந்தைகளையும் ஒன்னா சேர்த்தது அதுதான். கையில இருக்கிற வேல் சக்தியோட ஆயுதம் தான். ஆனா இதுபடி கந்தபுராணப்படி வேலை வந்து சிவன் கிட்ட இருந்தா வாங்குறாங்க. சக்தி கிட்ட இருந்து அது வந்து சக்தி ஆயுதம்னு பேரு. அதுக்கு இன்னொரு சம்பிரதாயம் உண்டு. வெற்றி வேல், மத்திய சக்தி வேல், அது ஒண்ணு. அதுக்கு இன்னொரு சம்பிரதாயம் உண்டு. ஜோதி அப்படின்னு அவளுக்கு அவளோட தங்கைன்னு பேர். வேல் வந்து முருகனுடைய தங்கை. ஜோதின்னு அது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதுக்கு ஒரு திருவுருவம் இருக்கு. அதுக்கு வந்து தனியா வச்சு வழிபடுறாங்க. வேலை வச்சு நான் வச்சிருக்கேன். வேல் வந்து திருவுருவம் வந்து ஜோதி அப்படிங்கிற பேர்ல இருக்கும். அது பெண்ணா நிற்கும். அது ஜோதிங்கிற வேலுடைய ஷேப் ஜோதி தான். வேலுடைய ஷேப் வந்து ஜோதி மாதிரி தான். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னமோ பெருசா காமதகனம் பண்ணிட்டார். இருந்தாலும் 6 முகம் 12 கை கொண்ட பேரறிவு கொண்ட ஒரு பிள்ளையும் தோன்றியது. அது எப்படி? வள்ளி நீ செய்த வல்லம். எப்படி தமிழ் கடவுளானு ஒரு புத்தகம் இருக்கும். ரொம்ப நாளா தேடுறேன். வல்லபம் ஒன்றறியே வல்லபம் ஒன்று அறியே சிறியே நின் மலரடி செம்பல்லவம் அன்று அல்லது பற்றொன்று இலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவும் ஆயினும் நின்றிரு நாமங்கள் தோத்திரமே. தோத்திரம் செய்து தொழுது நின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வெய்யாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கி உடலா நிற்பர் பாரெங்குமே. பாரும் புனலும் கலனும் வெண்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம் பாடவியில் பண்களிக்கும் பொருள் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே. வல்லபம் ஒன்றறியே சிறிய நின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய்
வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரம். வல்லபம் ஒன்றறியே, எனக்கென்று கல்வி அறிவு எதுவும் கிடையாது, எனக்கென்று எந்த விதமான சாமர்த்தியமும் கிடையாது, எந்த விதமான திறமையும் கிடையாது, சிறிய எனக்கு பேட்டரி அண்ட் 6 மணிக்கு மேல தான் மெமரியும் பார்த்துக்கலாமே. நீங்க 4 hours தான் வரும், நீங்க ஆல்ரெடி 4 hours ஆகிடுச்சு. மேலே நின் மலரடி செம்பல்லது பற்று ஒன்றிலே, உன்னுடைய மலரடியாகிய தளிர், செம்பல்லவம் அப்படிங்கிறது, பல்லவங்கிறது தளிர், மலரடி தளிர்களை தவிர எனக்கு பற்றுக்கோடு எதுவும் கிடையாது. பசும் பெருப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பார், மேருமலையை வில்லாக கொண்ட ஈஸ்வரனோடு வீட்டிருக்கிறாயே, வினையேன் தொடுத்த சொல். ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்ட வினைகளால் வந்து சூழ்ந்து என்னுடைய அறிவு மங்கி இருக்கின்ற என்னுடைய சொல் அவமாகி, வந்து இது மங்களமா இல்லாம அவமாக இருந்தாலும் அவச்சொல்லாகவே இருந்தாலும் அதை கொண்டு அவங்கிறது அவ சொல்லுங்கிறது. நான் திட்டினாலும் அது வந்து ஸ்தோத்திரம் தான். அவம் அதான் அர்த்தம். சொல் அவமாகி, அவச்சொல்லாகவே நான் சொல்லிவிட்டார். சொல் அவமாய் நின் திருநாமங்கள் தோற்று, அது எல்லாமே நாமம் தான். அதைத்தான் சோத்திக்கிறோம். சாக்கிய நாயனார் எப்படி கல்லை கொண்டு மலராக பூஜித்தாரோ அந்த மாதிரி சொல்லை கொண்டு நான் பூஜிக்கிறேன். அது எந்த சொல்ல தெரியாது, நான் படிக்காத, எனக்கு ஒன்றும் தெரியாது. வல்லபம் ஒன்றில்லேன், சிறியேன், என் கையில வந்து சொல்லலாம் எடுத்து நான் போட்டுருக்கேன். அது அவமாக இருந்தாலும் அது சிவமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு. தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுதும் மனதில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குலம் குன்றி நாளும் குடியில் தரும் பாத்திரம் கொண்டு வலிக்கு உழவா நிற்பர் ஆரெங்குமே. இந்த பக்கம் திரும்பி அடிகாரம் இல்லாதவர்களாம் சபிக்கிறார். அதான் ஒரு இடத்துல நிற்க மாட்டாருங்கிறேங்க. அவருக்கு வந்து அது பின்னால் வரும்போது பார்ப்போம், அந்த பாட்டு வரும்போது தான் அந்த சுவை தெரியும். இப்படியெல்லாம் பித்தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமய நன்றே. அப்படி ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல நிற்காத சுழண்டு பேசுறார். தோத்திரம் செய்து உன்னை தோத்திரம் செய்து மின் போன்ற உன் தோற்றத்தை ஒரு மாத்திரை பொழுதேனும் மனசில வைக்காதவர்கள் வன்மை வள்ளல் தன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் இதெல்லாம் குன்றி குடில்கள் தரும். ஒவ்வொரு குடிசையா அட நீ நான் பெரிய மாளிகையில போய் பிச்சை எடுத்தா பரவாயில்ல, குடிசையா பாத்திரம் கொண்டு பலி, அது பிச்சை, பலிக்கு குழலா நிற்பா பாருங்க. பிச்சை கேட்டு கொண்டு போய் ஒவ்வொரு குடிசையா போய் நிற்பார்கள், உலகம் பூரா சுத்தி நிற்பாங்க. யாரு? உன்னை தோத்திரம் செய்யாதவர்கள். ஒரு மாத்திரை பொழுது உன் நின் போன்ற உன் தோற்றத்தை மனத்தில் வருகிறார். பாரும் இங்க வந்து வன்மைங்கிறது வந்து வலிமை, வள்ளன்மை, வள்ளத்தன்மை. பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபட சேரும் தலைவி. நம்ம திருமூலநாதன் வாய் திறக்காம இருக்காளேன்னு பார்த்துன்னு கேட்போம். சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகை கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று 5 வகை தருவான் கட்டே உலகுன்னு அதுதான் சொல்றார். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும், இது 5 பஞ்சபூதங்கள். 5 இந்திரியங்கள் இல்ல, பஞ்சபூதங்கள். பார், பார், புனல், கனல் அக்னி, வெண்கால் காற்று, வேகமுடைய காற்று, படர் விசும்பு ஆகாய்,
அதுல பாரு ஊரும் முருகு முருகு சுவை ஒளி ஊறு ஒலி. பாரிலே இருப்பது பணம், புனலிலே இருப்பது சுவை, காற்றிலே இருப்பது ஒளி, கனலில் இருப்பது ஒளி, காற்றிலே இருப்பது பரிசம். அதான் பரிசம். ஆகாயத்தில் இருப்பது ஓசை. இந்த ஊரும் முருகு சுவை அங்கே ஊறுவதாகிய மனமுடைய முருகு. முருகுன்னா மனம், சுவை, ஒளி, ஊறு, ஒலி. கனலில் இருந்து ஒளி, காற்றிலிருந்து பரிசம் ஊறு, விசும்பிலிருந்து ஒளி. இதெல்லாம் ஒன்றுபட சேர்ந்தவை. 5 பூதங்களுக்கு உள்ள 5 தன்மையும் ஒன்றாக சேரும்படி இணைப்பது யார்? இந்த தெய்வம். சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லை. இதுதான் வள்ளுவர் சொன்னார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெய்வம் கட்டே உள்ளது. அவர் விளைவை சொன்னார். இவர் பஞ்சபூதத்தை சொல்லி, பஞ்சபூதத்தினுடைய விளைவை சொல்லி, அந்த பூதத்து இயல்பும் எல்லா பூதங்களும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் தன்மையையும் சேர்த்து சொன்னார். இது இந்த 5 இந்த ஊரும் ஊரு அது மட்டும் பார் என்பது அந்த 5ம் தெரியுது. அடுத்த வரி ஊரும் முருகு சுவை ஒளி ஊறு ஒலி. முருகு அப்படிங்கிறது மனம், சுவை, ஒளி, பார்வை. ஊறு ஸ்பரிசம், ஒலி. ஒலி என்பது ஆகாயம், ஒலி என்பது ஓசை. படையாத தனம்ங்கிறதுல படையாத படைக்காத அவர்களுக்கு அடையாத அவர்கள் படைக்காத அவர்களுக்கு படையாத அவர்களுக்கு கிடைக்காத அவர்களுக்கு சம்பாதிக்காத அடையாத. அதாவது இப்போ ஒரு தொழில ஒருத்தர் படைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது உருவாக்குறார் சொன்னா அந்த தொழில இருந்து அந்த செல்வத்திலிருந்து எல்லாம் அவர் படைத்தார். அவர் படையாத தனம் இல்லை. அடுத்த பாட்டு எல்லாரும் சொல்ற பாட்டு. தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறார்கள். இங்க நிறுத்திக்கணும். தனம் தரும். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, தனம் தரும் கல்வி தரும். அடிச்சா போறது தனத்தை தரக்கூடியதாக கல்வி தரும். தனம் தரும் கல்வி தரும். அதாவது ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ரொம்ப வேடிக்கையான விஷயம். ஹொசூர்ல ஒரு ஸ்கூல்ல சின்ன ஸ்கூலு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் தான். அதை ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல பேசுறதுக்கு என்ன கூப்பிடுறாங்க. அப்போ இன்னும் அந்த பிரின்சிபலோட பேசிட்டு இருந்தோம். கூட்டம் 3 மணிக்கு தான், நாங்கள் 2:15 போயிட்டோம். சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க பிரின்சிபல் ஒரு வேடிக்கையான விஷயம் சொன்னாங்க. அவங்க ஸ்கூல்ல எல்கேஜி அட்மிஷனுக்கு வரவங்க அவங்களோட கரிக்குலம் பார்க்கறதுக்கு கேட்குறாங்க. சரி, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், சிபிஎஸ்சி அது இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் பசங்க +2 முடிச்சு அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயாவது வேலைக்கு போவாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது இப்ப இருந்தே சொல்லி தரீங்களான்னு கேட்கறாங்க. எப்போ எல்கேஜி சேர்க்க வர்ற பேரண்ட்ஸ் தனம் கல்வி இதை கேட்டோடனே எனக்கு அதான் ஞாபகம் வருது. எல்கேஜிக்கு சேர்த்த உடனே இஸ் திஸ் சிலபஸ் வேலிடேட்டட் பை கார்ப்பரேட்ஸ்னு கேட்கறாங்க. எல்கேஜி யூகேஜியில் ஆரம்பிச்சு ஒரு பிரின்சிபலே என்கிட்ட நேரடியா சொன்னது. யாரும் செவி வழி செய்தி எல்லாம் கிடையாது.
இல்ல அந்த ஸ்கூலுக்கும் அந்த பிரின்சிபாலுக்கும் அபிராமின்னு பேர் இருந்ததா? ஆக்சுவலா தனித்தனி தானே, நீ தனமும் கொடுப்ப அப்படி படிக்கலாம். இவர் அப்படி சேர்த்து சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகத்துக்கு வந்தது. தனந்தரம் கல்வி தான் இப்ப எல்லாரும் ப்ரிஃபர் பண்றாங்க. இது இப்படி சொல்லுவாங்க. செமிகோலன்ல ஏது நாம இப்ப போடுறது செமிகோலன்லாம் தனந்தரம் கல்வி தரும் அப்படின்ட்டு அப்படி சேர்த்து சொல்றது. இது ஏன் நம்மளுக்கு ஃபேமஸா தோன்றது? எதனால மனச கவர்றது? திருக்கோவில்கள்லயும் பாடக்கூடிய இதுன்னே இல்லைங்க. பொதுவாகவே நீங்க தேவாரம் திருவாசகம் எதை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 1000 பாட்டு இருக்குன்னா அதுல ஒரு 4 பாட்டு ரொம்ப பிரபலமா இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு காரணம் சொல்லுங்க. நீங்க கேட்டீங்களா ஒரு கேள்வி, அதாவது என்ன எதுக்காக பண்றோம்? ஆண்டுணர் அதுக்கான பதில் இருக்கு. இல்ல இது வந்து ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரியோ இல்ல நம்மளே சொன்ன மாதிரியோ எப்படி வந்து பல சமயத்துல அவர் யோக மோட்ச பிரதாயினி தான் சொல்லுது. யோகத்துக்கும் உள்ளது, மோட்சத்துக்கும் உள்ளது, ரெண்டுக்கும் உள்ளது. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலே இருக்கோம், வாழ்க்கையில் இருந்து கொண்டே மோட்சத்தையும் அடையலாம். நம்ம வந்து இல்லறத்திலேயே இருந்து கொண்டு ஆன்மீக பாதையில நம்ம கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தோம்னா ரெண்டும் சேர்ந்து ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி ஒன்னா போயிட்டு இருக்கோம், சுமூகமா இருக்கும். அதுக்காக தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும். தளர்ச்சி என்பதையே அறியாத மனத்தை தரும். ஒரு நிமிஷத்துக்கும் நம்ம வந்து வேற எதனால நமக்கு தோணுதுன்னு சொன்னா ஐயத்திலும் துரிதத்திலும் மனம் சிந்தி போகிறது. மனசு வந்து இங்கேயும் அங்கேயும் டைரக்ஷன்ல பல இடங்களை மோதுபட்டு அது தளர்வு, ஒரு நாளும் தளர்வு கொண்ட கொள்கையில அப்படியே குறியோடு நிற்கின்ற மனத்தை தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் சுத்தி இருக்கிறது மாதிரி தெய்வ வடிவம் தரும். சுத்தி இருக்கிற அத்தனை பேர் சுற்றத்தார் நண்பர்கள் அனைவருமே நெஞ்சில் வஞ்சமில்லாதவர்களாக கூட வந்து இனத்தில் இருப்பார்கள். நல்ல தெய்வ வடிவம் தரும். இது என்னன்னு சொன்னா அழகுங்கிறது என்னமோ சிமெட்ரி, இத்தனை நீளம் மூக்கு, இத்தனை நீளம் கண்ணு, அதெல்லாம் இல்லை. மனசுக்குள்ள ஒரு சாந்தி இருந்ததுன்னா அந்த முகத்திலேயே இருக்கு. அதுதான் தெய்வ வழி. கோண மூஞ்சியா இந்த மூஞ்சியாலாம் ஒன்றும் தெரியல. அவங்க பார்த்தால காந்தி கிட்ட என்ன அழகு இருக்கு, மகாத்மா காந்தி கிட்ட என்ன அழகு இருக்கு? இவ்வளோ பெரிய காது, ஒக்க வாய், இவ்வளோ பெரிய மூக்கு, இது என்ன அழகு இருக்கு? ஏன்னா பார்த்து நேரத்தை எப்படி அன்னை தெரசாக்கும் மகாத்மா காந்திக்கும் தெய்வ வடிவம் தரும். எப்ப மனசுக்குள்ள சாந்தி நிலவுறதோ அப்புறம் பாக்கி எல்லாம் தானா செய்யணும். நல்லதா எல்லாம் தரும். இது நான் ஒன்றும் வளர்க்க வேண்டாம், எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கொடுக்கும். யாரு பாட்டோட எண்டு வர பயமாயிடுச்சு சொல்ல முடியுமா? நல்ல எல்லாம் தரணும் ஒரே அடி முடிச்சுட்டு யாருக்கு தரும்? அன்பர் என்பவருக்கே. அம்மா நான் அன்பர் அப்படின்னு வந்து சொன்னா போறோம், மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று வச்சுனா போறோம். அம்மா நான் உன் நண்பர் அப்படின்னு சொன்னா போறோம். உடனே நான் அரசியலுக்கு போகலப்பா வேண்டாம், எனக்கு அபிராமி நாடி போறேன், இன்னோவா தரும் அப்படின்னு பாட்டு என்பவருக்கே கணம் தரும். இப்படி தெரிஞ்சுக்கலாம். என்பவருக்கே கணம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும். கனத்த செல்வம் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு வந்து அருட்செல்வமாகவும் பொருட்செல்வமாகவும் கனத்ததாக இருக்கும். இப்படி சொல்லலாம். கனந்தரும் பூங்குழலால் அபிராமி அப்படின்னு கொண்டு கூடலாம். அவை கடைக்கண்களே, அவள் கடைக்கண்களால் அப்படி பாலிச்சா போதும், பாக்கி எல்லாம் தானா வந்து சேரும். கடைக்கண் பார்வைக்கே இத்தனை வலிமைனா அவன் நேரடியா பார்த்தா பஸ்னமாயிடும். இதுல வருமே திருப்பாவையில வருவானா நீங்க பாருங்க, எல்லா சுவாமி வடிவம் வரையும்போதும் எல்லா சுவாமி வடிவம் வரையும்போதும் முழுக்க கண் தரத மாதிரி இருக்காது, அரை கண் மூணு மாதிரி இருக்கு. சொல்றேன், சிற்ப வடிவங்கள் எல்லாத்துலயும் அரை கண் மூணு மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் அது சிற்ப காலத்துல
முழுக்கணி தகுந்த மாதிரி படைக்க மாட்டார். இது வந்து மாட்டான். இது கனம் தருவதற்கு மேகத்தை போன்ற பூவை அணிந்த அதான் அந்த மாதிரி பொருள் சொல்லலாம். அதுக்கு இப்படியும் பொருள் சொல்ல முடியும். அதாவது ஒரு 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 காம்பினேஷனுக்கு ஒவ்வொரு மனசுல எந்தெந்த மாதிரியான இது ஏற்படுது. கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் கண்களிக்கும் குரல் வீணை கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகி. என்னன்னா கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் கடம்ப வனத்தில கடம்ப மாலையை அணிந்தவன் முருகன். இவளுக்கு கடம்ப மாலை ரொம்ப விசேஷம். தாரமர் மேனியும் பண்பக மாலையும் சாப்பிட்டு கடம்பா பொயிலாய் இருக்கும் மயிலாய் இருக்கும் கடம்பாட இங்கதான் வரும் நினைக்கிறேன். அவளுக்கு வந்து கடம்பாட வீரம் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன். அவ குரல் எப்படிப்பட்டது? பண் கழிக்கும் குரல் வீணை கையும் பயோதரம் பயோதரம் மார்பு. பண்களிக்கும் குரல் வீணை அப்படின்னு சொன்னது இப்ப நான் சொன்னேன். நிது சல்லாப மாதுரிய வினித் பர்ச்சித கச்சவி அப்படின்னு சொன்னேன். அந்த கச்சவி அப்படிங்கிற வீணையை சரஸ்வதியின் வீணை விஞ்சுவதாகிய இனிமை பொருந்திய குரலை உடைய பண் கழிக்கும் குரல். பண்ணே கழிப்பதாகிய குரல். அந்த வீணை கையையும் பயோதரத்தையும் இவ ஏற்கனவே சாமளை யாமலை அப்படின்னு சொன்னோம். மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி அதான் சாமளா சாமளாவாகி மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி. மண்ணுக்கு எது கழிப்பை தரக்கூடிய நிறம்? பச்சை நிறம் தான். மண்ணுல பச்சை பூத்தால்தான் பழமையாக இருக்கிறது. அது அப்படி சாமளையாக இருக்கின்ற மதங்கமாமுனியின் குலத்திலே தோன்றிய மாதங்கி குல பெண் மதங்க குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டின் பேரழகி. அதை கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாறு